நாட்டிலே நல்ல நாடு நாவலர்கள் புகழக்கூடிய நாடல்லவா எந்த நாடு? எந்த நாடு? நீர்வளம் நிலவளம் வருந்திய நகரமாகிய அமையா அமையா தென்காசி மாவட்டத்தை சேர்ந்து ஆமா கதிர்வழக்கு நெல் விளையும் நெல் விளையக்கூடிய கிளாநகர் என்று சொல்லக்கூடிய நகரம் கிளங்காடு நகரம். இந்த கிளங்காடு நன்னகரம் கிளாநகர் என்று சொல்லக்கூடிய கிளங்காடு நகரத்திலே அமையா அமையா இதோ கீழ்முகமாக கொலுவிருந்து வருகிறார்களே. யாரு? யாரெல்லாம்? ஐயனுக்கும் ஐயனாகப்பட்ட வெள்ளி உடையார் தர்மசாஸ்தாவும் தர்மசாஸ்தா என் ஆண்டவன் சிவனைந்த பெருமாளும் சுவாமி பெணமாலை சூடும் பெருமாளோடு அமையா எந்தாய் வனத்தரசி அம்மாளும் வனத்தரசி அம்மாளும் தர்க்கன் தளவாய் மாட சுவாமி நல்லமங்கை அம்மாளும் நல்லமங்கை ஆண்டவன் இடுக்கு தொண்டு மாயாண்டி சுடலை ஆண்டவன். இடுக்கு தொண்டு மாயாண்டி சுடலை ஆண்டவன். அதோடு தூண்டில் மாட சுவாமி பரிவார தேவதைகள். அமையா 21 தேவதைகளும் இங்கே கொலுவிருந்து வருகிறது. கொலுவிருந்து வருகிறார்கள். இந்த ஆலயத்திற்கு பெயர் இடுக்கு தொண்டு மாயாண்டி வாசல். இடுக்கு தொண்டு மாயாண்டி சுடலையுடைய திரு ஆலயம். இந்த ஆலயத்திலே இந்த ஆண்டு அமையா அஷ்டபந்தான மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி கும்பாபிஷேகம் முடிந்த கையோடு முதல் கொடை விழா நடந்து கொண்டிருக்கிறது. முதல் குடை விழா திருவிழா பெருவிழாவாக நடந்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே 12 வருஷத்துக்கு முன்னாலே இதே ஆலயத்தில் கும்பாபிஷேகம் முடிந்து அமையா முதல் குடை விழாவுக்கும் அடியேன் வில்லிசைப்பட வந்திருந்தேன். அடியேன் அழைத்திருக்கிறார்கள். அதே போல் இந்த ஆண்டும் கும்பாபிஷேகம் முடிந்த கையோடு முதல் குடை விழாவுக்கு இடுக்கு தொண்டு மாயாண்டி எங்களை அழைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட இந்த இடுக்கு தொண்டு மாயாண்டி வாசலிலே இந்த மாயாண்டுடைய ஆலயத்திலே இந்த அரும்பெரும் கொடை விழா திருவிழாவை ஊட்டு கொடை விழாவை அமையா கிளங்காடு நகரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய இந்த ஊர் பொதுமக்கள் ஆதரவோடு பிள்ளைமார் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட ஆலயம் என்று சொன்னாலும் அமையா இந்த ஆலயத்தில் அனைவர்களும் உறுதுணையோடு இருந்து ஒற்றுமையோடு இருந்து மறவர் குல மக்களும் ஒன்றாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த திருவிழாவை. அமையா அப்பேற்பட்ட இடுக்கு தொண்டு மாயாண்டி ஆலயத்திலே இந்த ஆலய திருவிழாவிலே ஒவ்வொரு புலவர்களும் ஒவ்வொரு வித்துவான்களும் வந்து அமையா இன்று ஆண்டவனுக்கு குடியழைப்பு திருவிழா பெருவிழா ஐயனார் கதையை சாஸ்தாவுடைய பிறவியை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான முறையிலே பாடியிருப்பார்கள். உங்கள் குழந்தையான சிறு குழந்தை பாலகனுக்கு தெரிந்த மட்டும் என்ன சாஸ்தாவுடைய கதையை ஐயனார் கதையை பாடும் போது நாங்கள் பாடுகின்ற போது அதுல எந்த விதமான குற்றம் குறைகள் இருந்தாலும் உங்கள் குழந்தைகளை போலவே ஐயா எங்கள் 6 பேர்களையும் காத்திட வேண்டும் என்று வணங்கி கொண்டு சாஸ்தான் கதையானது எப்பேற்பட்ட கதையானால் எப்பேற்பட்ட வரலாறு ஐயா இருந்து காலி சோலி இருந்து காலி சோலியோ தேவன் நந்த கைலாசத்தில் ஆணி பொன்னால் பலகை போட்டு ஆதி வெள்ளி கைலாசத்தில் யாரெல்லாம் ஆண்டு பகவானும் பார்வேரியோ பச்சம்மாலும் லட்சுமியோ மகன் கணவேரியோ இளைய மகன் வேல் மூருகன் கைலாசத்தில் பல்லோக பட்டயத்தில்
சரஸ்வதியும் கலைவாணி கலைவாணி அமராவதி பட்டணத்தில் தெய்வந்திரல் ராணியோடு ஒருவருக்கும் கைலாசத்தில் படைப்பதற்கு பிரம்மதேவன் படைப்பதற்கு பிரம்மதேவன் படியளக்க பொன்னு வெள்ளி கைலாசத்தில் கோடி தேவர்கள் 48,000 அரிசிமார்கள் கணபுரு கோட்டு மாமூரியா அகத்தியராம் போலத்தியரா அழகு கும்ப மாமூனியா போடுக்க குண்டோதேர கலகத்திற்கு நாரதரா கொலுவிருக்கும் கைலாசத்தில் படைப்பதற்கு பிரம்மதேவன் படைப்பதற்கு பிரம்மதேவன் படியளக்க சிவபெருமா ஆதி பொன்னு வெள்ளி கைலாச பருவதத்திலே வந்து அங்கு பகவான் பார்வதியோடு கொலுவிருந்து வரும்போது வாரபோது ஆண்டவன் பகவானாகிய சிவபெருமான் சிவபெருமான் கல்லில் உள்ள தேரைக்கும் கருவில்ல ஒரு புள்ளைக்கும் ஆமையா ஒரு முட்டையில் உள்ள குஞ்சுக்கும் முக்கண்ணன் பகவான் படியிழந்து கொண்டே வரும்போது வாரபோது ஒரு நாள் பாருங்க என்ன ஆச்சோ பகவான் தேவி பார்வதி இளந்தரித்து வந்தார். வருகிறா ஆண்டவன் பகவானுக்கு முன்னால வந்து நின்று என்னையா 2 கரம் எடுத்து வணங்கி சொன்னாள் பகவான் தேவி பார்வதி. என்ன சொல்லுகிறா? ஆண்டவா சங்கரா முக்கண்ணா மகதேவா இந்த கைலாச பர்வதத்தில் நாமல் மட்டும் இருந்தால் போதுமா? நாமல் மட்டும் இருந்த ஆண்டு அனுபவிச்சா போதாதுல சுவாமி பூலகத்தை படைக்க வேண்டாமா? பரம்பொருளே மானிட மனுக்களை மகதேவன் நீங்கள் பிறவு செய்ய வேண்டாமா? ஈசா என்று பகவானை பார்த்து என் அம்மை பார்வதி சொன்னார். சொல்லுவா எப்படி சும்மாருப்பா? உடனே பகவான் இளந்தரித்து வந்தார். வருகிறார் அதுள்ளை துதுள்ளை மிதிள்ளை அப்படி என்றா என்ன அர்த்தம்? இந்திரலோகம், சரி, மந்திரலோகம், ஆமா, யமலோகம், ஆமையா, பரலோகம், சரி, சத்தியலோகம், ஆமா, வைகுண்டலோகம், வாயுலோகம். எப்ப அதான் பெரிய லோகம். 14 உலகத்தையும் பகவான் படைத்தார். 7 சத்தாசாகரம் சூழ்ந்த கடலையும் பகவான் படைத்தார். அவனிகட 56 தேசத்தையும் பகவான் படைத்து மானிட மனுக்களை மகதேவன் பிறவு செய்தார் அல்லவா? எறும்பு முதல் யானை வரை 87,000 கோடி சிவ சந்துகளையும் பகவான் படைத்து சிறுத்த உயிர் சித்தரும்பு பெருத்த உயிர் மத யானை அத்தனை ஆதி உயிர்களையும் பகவான் படைத்து படைத்த மனுக்களுக்கு பகவான் படியளக்க வேண்டும் என்று என்ன சிவபெருமான் எப்படி படியளந்து வருகிறார் தெரியுமா? வர போறார். நாளின் நல்லோஜனை அடுத்து நாடெல்லாம் படியள
வடநாட் வண்டும் மக மலையதிலே ஒரு வண்டும் மக அரிசியவன் பகவானை போல் இருக்க வேண்டும். படைத்த ஒரு மனுக்களே பணியளக்க வேணும். வண்டும் மக அரிசியவன் மனதில் எண்ணிக்கொண்டு அவனையும் பார்ப்பதற்கு 1000 முழ கம்போ நட்டு 12 வருட காலம் 12 வருட காலம் அவனுடைய தவங்கள் இந்த வருடத்திலே பங்குனி மாதத்திலே 27ஆம் தேதியிலே வெள்ளிக்கிழமை காலை ஆதி வெள்ளி கைலாசத்தில் அவனுடைய தவங்கள் கைலாசம் உதயோ அது கைலாசம் வந்தேவி பார்வதியா அவனுக்கு முன்னால் வந்து எடுத்து வணங்குவாளா பார்வதியா பகவானுக்கு வலது கண் சூரியன், இடது கண்ணோ சந்திரன். சந்திரன் சந்திரன் ஆண்டவன் பகவான் அந்த வண்டுமகா ரிஷியானவன் தவத்தை கண்ணால கண்டார். பகவான் வந்து வண்டுமகா ரிஷியானவன் தவத்தை கண்ணால கண்டார். அம்மா பெண்ணே பார்வதி அதனால பாதாள உலகத்திலே வந்து சடைகளோடு முடிகளோடு சன்னாசி கோலத்தோடு ஒரு வண்டுமகா ரிஷியானவன் அதோ இருக்கிறான் தவத்திலே. 1000 முழ கம்பத்தில பகவானை தேடி தவம் இருக்கிறான். அம்மா தொங்குதான ஐயா. வெண்ணே பார்வதி அந்த வண்டுமகா ரிஷியானவனுக்கு வரம் கொடுக்க வேண்டுமானால் என்ன செய்யலாம்? சாமானியமாக முடியாது. சாமானியமாக போய் சமணம் பட்டு வர முடியாது. அவன் தவத்தை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று பகவான் அந்த இடத்துல 6 தெய்வங்களை வரவழைத்தார். 6 பேர் அங்க யாரெல்லாம் வந்தாங்க ஐயா? பிரம்மா, சரி,
விஷ்ணு, விஷ்ணு, ருத்திரர், ருத்திரர், சதாசிவன், மகேஸ்வரர், மனோகமணி. அதுவும் ஃபேமஸா உள்ள ஆளு ஆனா பழைய ஆளு. ஆண்டவன் பகவான் 6 தெய்வங்களை வரவழைத்தார். வரவழைத்தார், வரவழைத்தார். ஒரு மந்திரத்தை உச்சரித்தார் பகவான். ஆமா ஆமையா. அதுல இருந்து ஒரு குழந்தையை பகவான் பெருமை செய்தார். ஆமா ஆமையா. என்ன குழந்தை, என்ன குழந்தை? ஆண் குழந்தை ஒன்றை பகவான் பெருமை செய்தார். சரி. வாயு தேவா, வாயு தேவா, வாயு தேவா, என் கையில என்ன இருக்கு தெரியுமா? நீங்க ஆம்பளை பிள்ளை, ஜைஜா உள்ள பிள்ளை உட்கார்ந்துருக்கு. இந்த ஆண் குழந்தையானது உன் கையால வாங்கி 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 அதோ இருக்கிறான் பார் வண்டு மகாரிஷி. வண்டு மகாரிஜி, வண்டு மகாரிஜி, அவன் தவத்திலே கொண்டு போய் போட்டுவா என்றார் பகவான். ஓடி வாயுதேவன் ஓடோடி வருகிறார். வருகிறார், வருகிறார். 2 கரத்தினால் குழந்தையானதை எடுத்தார். பிள்ளைய வாரி எடுக்கிறார், வாரி எடுக்கிறார். ஆகாய மார்க்கமாகவே பறந்து வந்து பறந்து வந்து, பறந்து வந்து அந்த வண்டு மகாரிஷியானவன் தவத்துல கொண்டு போட்டார் பிள்ளையை. ஆமா அமையா. போட்டாச்சு பிள்ளைய. 1000 முளை கம்பத்துக்கு அடியில போட்ட பிள்ளை பாருங்க. அந்த ஆம்பளை பிள்ளை பாருங்க. நேரமோ மத்தியானம் மதியம். நல்ல ஜிலின்னு இருந்திருக்குமா, ஜிலி ஜிலுன்னு. மத்தியானம் 12 மணிக்குயா. ஐயா அப்ப கொஞ்சம் வெது வெது இருந்திருக்கும். 1000 முளை கம்பத்துக்கு அடியில போட்ட பிள்ளை பாருங்க. அந்த ஆம்பளை பிள்ளை பாருங்க. 12 மணி உச்சி வேனல் தாங்க முடியாமல், அந்த வெயில் தாங்க முடியாம, வெயில் கொடுமை தாங்க முடியாம, பசியின் கொடுமை தாங்க முடியாமல் ஐயா குவா 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 என்று குழந்தை சத்தமானது போட்டது. ஐயா குவா குழந்தை 2 கையும் பத்துட்டு ரூபா ரூபானுச்சா. குவா குவா என்று குழந்தையானது சத்தம் போடு, சத்தம் போட, சத்தம் போட. கம்பத்துல இருந்தானே வண்டு மகாரிஷி. வண்டு மகாரிஜி, வண்டு மகாரிஜி. அவன் குழந்தை சத்தத்தை காதுல கேட்டான். காதுல கேட்க கண்ணை முழித்து பார்த்தான். கை குழந்தை கண்ணால கண்டான். கண்ணால கண்டுட்டான், கண்டுட்டான். குழந்தைய கண்ணால கண்ட உடனே ஐயா அந்த வண்டு மகாரிஷியானவன் மனமதில திட்டத்தை போட்டான். என்ன திட்டம் போட்டு வந்திருக்கான்னு தெரியலையே. இந்த உலகத்திலே பிள்ளைங்கன்னு தானே பெருதன்னு நினைத்து ஆமா ஆமையா வண்டு மகாரிஷியானவன் கம்பத்தை விட்டு இறங்கி வந்தான். இறங்கி வாரா, இறங்கி வாரா. 2 கரத்தால் குழந்தை எடுத்தான். பிள்ளைய வாரி எடுக்கா. மேல ஏறிட்டு பார்த்தான். வேலை யார் நிக்கா, யார் நிக்கா? 1000 முளை கம்பத்துக்கு மேல யார் நிக்கா தெரியுமா? யாரையா நிக்கா? மும்மூர்த்திகள் 3 பேரும் நின்று கொண்டு நின்று கொண்டு, நின்று கொண்டு கலகல கலகலவென்று சிரித்துக் கொண்டே நின்றார்களா. அவர் ஏன் அங்க கலகல என்று சிரித்தார்கள்? இந்த வண்டு மகாரிஷியானவன் தவமெல்லாம் அழிந்து விட்டது என்று. ஆமா ஆமா. போடுற கணக்கு பூரா போட்டு பின்ன பறக்க பறக்க முடிச்சு நிக்கானே. உடனே பார்த்தான் வண்டு மகாரிஷி. என்ன என்னையா, என்ன என்ன? குழந்தைக்கு ஒரு சாபத்தை கொடுத்தான். அந்த இடத்துல ஏன் சாம்பல கொடுத்தான்? பகல்ல நேரம் கிடைக்கலையா? குழந்தைக்கு சாபம் கொடுத்தாயா? சாபம் கொடுத்தான். பிள்ளைக்கு என்ன சாபம் கொடுக்கான்? இந்த குழந்தையால் அல்லவோ நம் தவமெல்லாம் அழிந்து விட்டது என்று நினைத்து, அழிந்து விட்டது என்று நினைத்து, அடே கிராதகா, அடே கிராதகா, கிராதகா, யாருடைய சூழ்ச்சியின் ஏவல்ல என் தவத்தை எல்லாம் நீ கலைத்தாயோ, என் தவத்தை எல்லாம் கலைக்க வந்தாயோ, அவருக்கே உன் சரீரம் எல்லாம் எரிய கடவா என்று என்று கோப ஆக்கினியோடு பூமியில போட்டான். போட்டா அப்படியே குழந்தைய போட்டாயா? குழந்தைய போட்டா. ஆத்த பிள்ளை தவிடுபடியார் ஒருங்கி இருக்குமே. பூமியில வந்து விழுந்த குழந்தையானது ஆமா ஆமையா சன்னல் பின்னலாக போகும் என்று நினைத்து 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 இந்த அம்மா யார் தெரியுமா? உமாதேவி. உமாதேவி ஓடோடி வந்து ஓடோடி வந்து வந்து அந்த அம்மா கரத்தால் 2 குழந்தையை ஏந்தி பிள்ளைய வாங்கி வாங்கி உமாதேவி எங்க கொண்டு வர தெரியுமா? எங்க வருகிறா, எங்க வருகிறா? வடக்க நல்லோ வடநாடு, வடநாடு, நல்லோ வடநாடு, வடநாடு, குல தேசத்தில சிமுக வருணன் என்றோ வருணனோ கண்ணீர் பண்கோடியோ கொடியாவனும் தேவியுமா தேவியுமா இல்ல கவலையாலே கவலையாளே கரை ஓடி வந்து 12 வருட காலம் தேடும் போது அவர்களுக்கு முன்னாலேயும் தேவி ஓடி வந்து குழந்தையத்தான் எழுதும் போது கண்ணீர் பெண்கோடியாள் முழித்து பார்ப்பாங்க. குழந்தையத்தன் கையில எடுத்தார். மனைக்கு கொண்டு வந்து ஆராட்டி சீராட்டி அவகமெல்லாம் தான் கொடுத்து
இரத்த கண்ணீர் பெண்ணுமாக சேர்ந்து 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 ஆண்டவன் பகவானால் கிடைத்த குழந்தையானதை கொண்டு வந்து குழந்தையை கொண்டு வந்து ஆராட்டி சீராட்டி குழந்தைக்கு அமிர்தம் எல்லாம் கொடுத்து பிள்ளைக்கு அமிர்தம் எல்லாம் கொடுத்து 16 நாள் கழித்து பிள்ளைக்கு பெயர் கொடுத்தார்கள். என்ன பேரை கொடுக்காங்க பிள்ளைக்கு? என்ன பேரை கொடுக்க போறாங்க? ஐயா அரக்கர் குலத்துல வந்து என்ன எப்பேற்பட்ட பேர் கொடுப்பாங்க? குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி பேர் கொடுப்பாங்க தெரியுமா? எப்படி ஐயா பேரை கொடுப்பாங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அரக்கன் அரக்கி, அரக்கன் அரக்கி, சொக்கன் சொக்கி, சொக்கன் சொக்கி, ராக்கன் ராக்கி, ராக்கன் ராக்கி, இடும்பன் இடும்பி, இடும்பன் இடும்பி எல்லாமே யாட்டுக்கு பிடித்தா இருக்கும். அரக்கர் குலம் வல்லவா பின்ன கேட்கவா செய்யணும் ஐயா. இந்த ரிஷிமுகாவருணனும் சரி அவன் தேவியான இரத்த கண்ணீர் பெண்ணுமாக சேர்ந்து 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 இந்த குழந்தைக்கு அழகான பேர் கொடுத்தார்கள். என்ன பேர் கொடுக்காங்க பிள்ளைக்கு? வல்லமையோடு வந்து பிறந்ததினால் பிள்ளைக்கு வல்லவன் என்றும், வல்லவன் என்றும், வல்லவன் என்றும், அரக்கன் குலத்தில வைத்து வளர்ப்பதினால் அரக்கன் என்றும், பிள்ளைக்கு அரக்கன் என்றும், குழந்தைக்கு வல்லரக்கன் என்று பேர் கொடுத்தார்கள். வல்லரக்கனா நல்லரக்கனா பிள்ளைக்கு? தனி வல்லரக்கன். பூரா ஒத்த கலவும் கிடையாது, பூரா ஒண்ணுக்கு ஒண்ணுதான் கலவை. வல்லரக்கன் என்று மகனுக்கு பெயர் நாமத்தை கொடுத்து 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 அம்மாவும் அப்பாவும் வல்லரக்கனை வளர்த்து வரும்போது வரபோது அவனுக்கு 5 வயதாச்சு. 5 வயதாச்சு. வல்லரக்கன் அறிவு பள்ளி எல்லாம் படித்தான். அறிவு பள்ளி எல்லாம் படித்து வருகிறார் வல்லரக்கன். 7-8 வயதாச்சு அவனுக்கு. ஆமையா யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், பல்லடம்பு சிலம்பு தொழில் எல்லாம் படித்தான் வல்லரக்கன். படித்து வருகிறார் வல்லரக்கன். 17 வயதாச்சு. ஆமையா பவளக்கண்ணி என்ற ஒரு பெண்ணானவளை திருமணத்தை முடித்து வல்லரக்கன் 19 வயதிலே 19 வயதுமாச்சு நாட்டை பட்டம் கட்டக்கூடிய நாளையில் வல்லரக்க ராட்சதனானவள் என்ன எப்படி பட்டம் கட்டி ஆண்டு வருகிறான் தெரியுமா? எப்படி பட்டம் கட்டி ஆண்டு வர போறான்? 64 மந்திரே 1008 தலையாரி என்று சொல்லி வல்லரக்கன் என்று நினைக்க மாட்டான் அரக்கன் செய்த கொடுமையாலே அவனுடைய தேசத்திலே 12 வருடம் மழை கிடையாமல் நாடு வந்து விளையவில்லை. நல்ல மழை கிடையாது. அரக்கனுடைய தேசத்திலே 12 வருட காலம் 12 வருட பஞ்சம் வல்லரக்கன் தேசத்திலே 12 வருட காலம் பருவமழை கிடையாது. கிடையாது கிடையாது. நாடு விளையவில்லை. நாடு
விளையவில்லை. அங்க நல்ல மழையும் கிடையாதல்லவா? நல்ல மழை பொழியல பொழியல. 12 ஆண்டு காலம் பஞ்ச நாடாகி விட்டது. ஆமா ஐயா. வல்லரக்கல் தேசத்தில் தேசத்தில் வந்து எப்பேற்பட்ட பஞ்சம் நடக்கு தெரியுமா? எப்பேற்பட்ட பஞ்சம் நடக்கு ஐயா. தலைவேத்து தின்ற பஞ்சம் தின்ற பஞ்சம் கண்டு உண்ண பஞ்சம் அங்கே உருண்ட பஞ்சம் பகீரை முடுங்கி உண்ண விடுங்கி உண்டு அது வளர்த்த பஞ்சம் வளர்த்த பஞ்சம் கீரை முடுங்கி உண்ண விடுங்கி உண்டு வயறு வளர்த்த பஞ்சம் வளர்த்த பஞ்சம் காலி முதல் பிலிவாரை பிழிவரை முதல் பிழிவரை தவிட்டுக்கு வித்த பஞ்சம் வித்த பஞ்சம் ஆமா பிழிவரை வல்லரக்கல் தேசத்துல தேசத்திலே மரங்களது உருண்ட பஞ்சம் பஞ்சம் உருண்ட பஞ்சம் மன்னவனை இழந்த பஞ்சம் ஐயா இழந்த பஞ்சம் வந்து உருண்ட பஞ்சம் உருண்ட பஞ்சம் அர்த்தாவை இழந்த பஞ்சம் இழந்த பஞ்சம் ஆளி வந்து உருண்ட பஞ்சம் பஞ்சம் உருண்ட பஞ்சம் நாயகனை தோற்ற பஞ்சம் பஞ்சம் தோத்த பஞ்சம் வல்லரக்கல் தேசத்திலே அப்படியும் உருண்ட பஞ்சம் கணவனைத்தான் இழந்த பஞ்சம் அரக்கல் படி உருண்ட பஞ்சம் மகனைத்தான் தோற்ற பஞ்சம் வல்லரக்கல் தேசத்திலே 12 வருட காலம் வருட காலம் பஞ்ச நாடாகுதையா பஞ்சம் வந்த கொடுமையாலே மன்னனான வல்லரக்கல் ஒரு மந்திரியை வரவழைத்தான் எடையடா மந்திரியே அரக்கனூட தேசத்திலே 12 வருட காலம் வந்ததொரு கொடுமையாலே யானையைத்தான் அலங்கரித்து யானை மேல் பவனி வைத்து 56 தேசம் மல்ல அரக்கனூட பேர சொல்லி தகுதி பணமும் வாங்க இருசால் பணம் கேட்கவே இருசால்
ராட்சதன் சொல்லும் போது என்ன என்னய்யா காதல கேட்ட மந்திரியாகப்பட்டவன் என்ன உடனடியாக யானையை அலங்காரம் செய்தான் அல்லவா. தட புடலா நிக்கா அவனுகிட 56 தேசம் எல்லாம் வந்தான் மந்திரி பிரதானி. இந்த தேசம் எல்லாம் வாரா மந்திரி பிரதானி. அவனுகிட 56 அரசர்களுக்கு முன்னால வந்து 2 கரம் எடுத்து வணங்கிட்டா ராஜாதி ராஜாக்களே ராஜமுடி மன்னர்களே மன்னர்களே நான் தான் வல்லரக்கனுடைய மந்திரி அல்லவா. நான் தான் இப்ப புதுசா வந்த ஆபீசர். எங்கள் நாட்டுல 12 ஆண்டு காலம் பஞ்சம் வந்த கொடுமையினால் ஆமையா என் மன்னனா ஆகிய வல்லரக்க ராஜுதன் அவனுகிட 56 தேசத்து ராஜாக்களத்திலுமே சென்று என்னய்யா பகுதி பணம் வாங்கி வர சொன்னா சொல்லுகிறா இருசால் பணம் கேட்க சொல்றான் அல்லவா. ஆமையா மந்திரியானவன் சொல்லும் போது சொன்ன போது அந்த வார்த்தைகளை காதுல கேட்ட 56 தேசத்து ராஜாக்களும் அரக்கனுடைய மந்திரியை கண்ணால கண்டு அடே மந்திரி பிரதானி எப்பா பகுதி பணம் கேட்டையா எடுத்து பணம் கேட்டையா எடுத்து சண்டை செய்வோம் பணம் கேட்டையா மந்திரி பேசாமல் வார்த்தை சொல்லாமல் யானையைத்தான் திருப்புவானா சொல்லும் போது அரக்கனுக்கு கோபம் மந்திரியே உங்கவலை நாளைய காலையிலே சட்டக்கோடி நட்ட வேண்டும் சண்டைக்கு போக வேண்டும் ஒரு கோடியும் நட்ட வேணும் ஒரு கொடுத்து அடிக்க வேண்டும் கோடி நட்ட வேண்டும் கோடி நட்ட வேணும் நமக்கு இல்லை முடிப்பதற்கு வீரர் நமக்கு இல்லை ஒருகளையும் அடிப்பதற்கு நமக்கு இல்லை. சண்டைக்கு போ குஸ்திக்கு போ யுத்தத்துக்கு போன்னு சொன்னா அதுல கொண்டு போய் முதல்ல தலை கொடுக்கிறது யாரு கொடுக்கா? யாரு போன மந்திரி தான் போன வேற யாருக்கு போக முடியும்? ஏமன்னா அவர்களோ அவனுக்கிட்ட 56 தேசத்து ராஜாக்கள். அமையா ஏமன்னா நாமள ஒரு நாட்டு மன்னன் அல்லவா? ஆமா ஒரு நாட்டு மன்னன் அல்லவா? அதனால நீ வல்லரக்க ராட்சதன் என்னையா அவனுக்கிட்ட 56 தேசத்து ராஜாக்களையும் சரி
என் மன்னா அடக்கி நீ வாழ வேண்டுமானால் என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் ஐயா? அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன மன்னா வழி இருக்கு? நீ மன்னனாகிய வல்லரக்க ராட்சதன் சரி, சொத்திழந்து சுகமிழந்து மண்ணுமலையெல்லாம் இழந்து மண்ணு மனையெல்லாம் இழந்து ஆண்டவன் பகவானை தேடி தவம் இருக்க வேண்டும். அப்பா தவம் இருக்க வேண்டும். வல்லரக்கா ஆண்டவன் பகவானை தேடி நீ தவம் இருந்தையானா இருந்து வந்தையானா பகவான் உன் முன்னால வருவார். வருவார். கேட்ட வரத்தை எல்லாம் அள்ளி தருவார் என்றான் மந்திரி பிரதான். அதெல்லாம் நல்ல மந்திரி. அந்த வார்த்தைகளை காதல கேட்ட வல்லரக்க ராட்சதன் சொத்திழந்த சுகம் இழந்த மண் இழந்த மனை இழந்தான். ஆண்டவன் பகவான் திருவடிகளை பார்ப்பதற்காக அமையா வல்லரக்கல் எப்படி தவம் இருக்க வருகிறான் தெரியுமா? எப்படி வாரான்? அவன் தலை அணிந்து மொட்டை போட்டான். திரட்ச மாலை போட்டான். காவி வெட்டி யோக வெட்டி பழங்க உண்டல்லம்மா தீரக்கோல் கையில எடுத்து படந்த மலை வாடும் மலை உறங்குவானோ லாந்துவானோ வனமதில செய்ய போறா அரகந்தவன் செய்ய போறா பகவானையும் பார்க்க போறா ஆமா பார்க்க போறா தேட போறான் அவனையும் பார்க்க போறா பார்க்க போறா இந்த வல்லரக்கன் அமையா கொண்டு வந்த சுமைகள் எல்லாம் ஆலமரம் அடியதில்லை சுமைகள் எல்லாம் இறக்கி வைத்தார் கங்கரை ஓடி வந்து குவன முழுகுவன துயில் களையாமல் ஆலமரம் அடியதிலே ஆயிரம் முழக்கம் போனட்டி கம்பத்திற்கு அடியதிலே மாலை இலை விரித்தான். தேங்காய் பழம் தெச்சேனையும் நாளை நிற விளக்கு சாம்பூராணி பத்தியோடு சாம்பூராணி சங்கரனை பார்க்க போறான். சங்கரனை பார்க்க பார்க்க போறா கம்பத்தடி மேல எல்லோ மலையெல்லாம்
உருண்ட தேங்க வைத்தா ஏ தங்க வைத்தா அவன் மேலே எல்லோ மணி உருண்ட தேங்காய் மேலே தங்கமலே மிச்சங்கானியை வைத்தா வைத்தா கனிய வைத்தா மிச்சங்கானிக்கு மேலே கணிக்கு மேலே மல்லி அதழும் வைத்தா எதல வைத்தா மல்லி அதழும் நல்ல மேலே எதலே மேலே முன்னி முத்து பருப்பு வைத்தா பருப்பு வைத்தா முன்னி முத்து பருப்பு மேலே பருப்பு மேலே செவ்வரளி பூவை வைத்தா நல்ல பூவை வைத்தா செவ்வரளி பூவு மேலே பூவின் மேலே செவ்வரளி பூவின் மேலே செப்பு ஊசி கொண்டு வைத்தா கொண்டு வைத்தா செப்பு ஊசி கொண்டு வைத்தா கொண்டு வைத்தா வல்லரகன் ஆண்டவன் பகவானை பார்ப்பதற்காக என்ன என்னையா ஊசி மேல் ஊசி நாட்டி 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 மைசெட்டு ஆபரேட்டர் எங்க போனாரு சாடு வைப்பாரு ஊசியின் மேல் ஒரு காலையும் வைத்தான் காலை வச்சான் காலை வச்சிட்டான் உட்டான் தலையில் 2 கரத்தை வைத்து ஆமையா ஆமையா சடைகளோடு முடிகளோடு சன்னாசி கோலத்தோடு சன்னியாஜி கோலத்தோடு ஊன் உறக்கம் இல்லாமல் ஆமா ஆமையா உடையவன் பகவான தஞ்சம் என்று ஆமையா 1000 முழ கம்பத்துல வல்லரக்கன் தவத்துல இருக்கும் போது தவம் இருக்கிறான் வல்லரக்கிறான் சுத அவனுடைய தவங்களானது தவநிலை எப்படி இருக்கு வல்லரக்கன் தவமானது ஆமையா ஆமையா என்ன வல்லை எல்லாம் வாசி பத்த பாதி பெற்ற அவன் தலை ரோமம் சடைகள் பின்ன சடைகள் பின்ன மாட்டில் முளைத்த மாறம் முளைத்த மரம் மாட்டில் பூச்சொரிய பூஜோரி மாட்டில் பழுத்த மரம் பழுத்த மரம் பால் மாட்டில் பழுத்துதிர பழுத்துதி அக்கடித்து மணல் பறக்க மணல் பரத்தி காராஞ்செடி மேல் பாடற மேல் படர அந்த பச்சி கூடு கட்ட கோடி கட்ட அடக்கலத்தான் முட்டை போட முட்டை போட கொக்கு வந்து எச்சம் போட எஜம் போட கோலங்கள் போட்டது போல் ஓட்டது போல் வல்லரக்க ராட்சதல் தான் ராஜுதந்தா 12 வருட காலம் வருட காலம் 12 வருட காலம் பகவானையும் தேடி வாரா தேடுவாரா வல்லரக்கல் தவங்கள் எல்லாம் தவங்களே 13ஆம் வருடத்தில் வருடத்திலே பங்குனி மாதத்தில் மாதத்திலே 27ஆம் தேதியில் சுவாமி தேதியிலே நல்லோ கிழமையில கிழமையிலே ஆதி 1 வெள்ளி கைலாசத்தில் கைலாசத்தில்
ஆனது கிடுகிடு என்று ஆடும் போதும் அமையார் அம்மையான பார்வதாதேவி இளந்தரித்து வந்தாள் பார்வதாதேவி ஆண்டவா பகவானே சிவபெருமானே பரம்பொருளே ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இருக்கிறது. இன்றைக்கு கைலாசம் ஆடுகின்றது. என்ன விவரம்? ஆதி பொன்னு வெள்ளி கைலாச மாமலை. ஆமா சுவாமி அலங்காத கைலாசம் அலங்குகின்ற மாயம் மாயம் என்ன குலுங்காத கைலாசம் குலுங்குகின்ற விவரம் என்ன பார்வதியால் கேட்கும் போது பார்வதியால் கேட்கும் போது பகவானும் எது சொல்வார் பகவானும் யாது சொல்வார் யாது சொல்வார் இளந்தரித்து வந்தார் அல்லவா? பகவானுக்கு வலதுகள் சூரியன் அல்லவா? அவருக்கு இடதுகள் சந்திரன் அல்லவா? அதனால பகவான் நெத்திக்கண்ணை திறந்து பார்த்தார். பார்க்கின்ற போது வல்லரக்கன் தவத்தை பகவான் கண்ணால கண்டார். கண்ணாலே அறிந்தார். அம்மா பார்வதி என்ன சுவாமி? அதன பாதாள உலகத்திலே சடைகளோடு முடிகளோடு சன்னாதி கோலத்தோடு ஒரு வல்லரக்க ராட்சதன் அதோ தவத்தில் இருக்கான் பாரு. இருக்கின்றான் பார்த்தையா பார்வதி? அம்மா பார்வதி ஆமா அந்த வல்லரக்கனை கைலாச மலைக்கு அழைத்து வந்து அவனுக்கு வேண்டிய வரத்தை எல்லாம் கொடுத்து கைலாச மலையில வைத்து அவனை கொண்டு கொலை முடிக்க வேண்டும் என்றார் பகவான். ஆமா ஆமையா அரக்கனை கைலாச மலைக்கு அழைத்து வருவதற்காக ஆண்டவன் யாரை வரவழைத்தார் தெரியுமா? யாரையா வரவழைத்தார்? கிழக்கோட்ட வாசலில் படுத்திருக்கின்றானே பகவானுடைய வாகனம் அல்லவா? நந்தி பகவானை இழைக்கும் பொழுதும் அவையா அந்த பகவான் சத்தம் காதில் கேட்டு நந்தி தேவன் வாடி பகவானுக்கு முன்னால் வந்து கையெடுத்து வணங்குவார். ஆண்டவனே பகவானே சுவாமி என்ன அழைத்தது வரோம் எனக்கு அறிய சொல்ல வேண்டும். நந்தி பகவான் காக்கும் போது அழகுடைய பெண்ணாக வடிவம் கொண்டு என்ன வடிவத்தில் வருகிறார் தெரியுமா? எப்படி வருகிறார்? கொண்டல் வண்ணல்
யாரையும் கொல்வதற்கு பெண்ணாக வடிவம் கொண்ட 17 வயதை போல தான் பெற்ற மகளை போல குழந்தை போல அழகுடைய பெண்ணை போல நீயாள் வடிவம் கொண்டு நரகத்தில் வரும்போது நீயை மாலை போட மோகம் கொண்ட வல்லர பெண்ணே மோகினி ஒரு நாள் ஒரு போல் மனைவியாக இருக்க வேண்டும் மாலையிட்டு பார்க்க வேண்டும் வல்லரக்கன் சொல்லும் போது மோகினியாள் யாரு சொல்லுவா என்ன வல்லரக்கா நான் மாலை போட வேணும் முழுக வேண்டும் துயல் களையாமல் முன்னால விரலடைத்து குடியல் இல்லை என்று கொண்டையில தொட்ட போது நீயாள் சொல்லும் போது நீயை மாலை போட விடிய முழித்திருக்க வெள்ளி வந்து விடியும் போது கரை ஓடி வந்து நனமுங்கல குளிப்பான குளிக்கல ஊரையா குளிப்பான வல்லரக்க ராட்சதன் குளிக்கலையோ துவைத்தானோ துவைக்கலையா குளிப்பான மகனுக்கு முன்னால் வந்து எடுத்து குடியால் இல்லை என்று தேவத்தான் காண அவன் தொண்டையில தொட்ட